உறுதிப்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. வி.சி. சந்திரகுமார் தேமுதிகவிலிருந்து திமுக பக்கம் வந்தவர். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி தொடர்பாக எழுந்த அதிருப்தியை தொடர்ந்து அவர் திமுகவில் இணைந்து கொண்டார். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் களம் கண்டிருந்தாலும் கூட 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் காலமானதால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளில் சுயேட்சைகள் மட்டும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பாக வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? சார், எங்க தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கும் அவருடைய சாதனைகளுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தேர்தல் வியூகங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது சார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் சந்திக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சார். காங்கிரஸ் கிட்ட இருந்த தொகுதி தற்போது திமுக கேட்டு வாங்கி கொடுத்திருக்கு உங்களுக்காக. அப்படி பார்க்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? அப்படியெல்லாம் இல்ல சார், எனக்காகன்றதெல்லாம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் விரும்பி இருக்கிறார். அவர் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள், பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக தலைவர் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியிலே நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் ஒழிய எனக்காக வாங்கப்பட்டது என்பதை கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் சின்னவர் உதயநிதி அண்ணன் அவர்களும் இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து இந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சவால் நிறைந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார், ஏன்னா நான் நிறைய கால் வந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் பேசுறேன் சார். நன்றி சார், நன்றி. திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகளிருக்கான உரிமை தொகையா, அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்களா, எதன் அடிப்படையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய சாதனை திட்டங்களாக இருக்கின்ற புதுமை பெண் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இப்படி இன்னும் எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதியினுடைய மிகச்சிறந்த திட்டங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போகிறது. இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக இருக்க போவது அந்த திட்டங்கள் தான். நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வி.சி. சந்திரகுமார்.